திருகோணமலை உட்துறைமுக வீதியில் 2024ஆம் ஆண்டு தனியாரினால் உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டது. அவ்வாறாயினும் உரிய அனுமதி பெறாமல் தமது திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் உணவகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து திருகோணமலை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தினால் உணவகம் அமைக்கப்பட்டுள்ள கட்டடத்தை அகற்றுவதற்கான உத்தரவு கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் உணவகத்தின் உரிமையாளர் குறித்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் உத்தரவுக்கு அமைய குறித்த உணவகம் இடித்து அகற்றப்பட்டது. கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூல வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் சட்ட அனுமதியை பெறாமல் 2024ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு ஆணையாளர் நாயகத்தினால் அகற்றுதல் கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. இந்த அகற்றுதல் கட்டளைக்கு எதிராக இந்த அபிவிருத்தியாளர்கள் இந்த திணைக்களத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். நீதிமன்றத்தில் கடந்த 2 வருடங்களாக இடம்பெற்ற வழக்கு நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் மீண்டும் எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இவை அகற்றுவதற்கான கட்டளை மீண்டும் செயல்படுகின்றது.